சீஸி கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கார்லிக் பிரெட்டே ரொம்ப நல்லா இருக்கும். இதில் சீஸ் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டு, இது கொஞ்சம் பெரிய பல் பூண்டுங்கிறதுனால நான் 7-8 எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணாலும் எடுத்துக்கலாம். இதை நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். இது கூடவே கொத்தமல்லி கீரை சேர்த்துருக்கேன். எனக்கு மல்லிக்கீரையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ஏற்ற மாதிரி நிறையவே சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடால கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பட்டர் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பட்டர் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது மறுபடியும் காய்ச்சல் வீசிங்கோடி தான் வந்திருந்தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு அவனை அனுப்பக்கூடாது, வேண்டாம், கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்துக்கலாம், எதுனாலுமே நம்ம கொஞ்ச நாள் பொறுத்த அப்புறம் பார்த்துக்கலாம். ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியான பையன் மறுபடியும் ஸ்கூலுக்கு விட்டு இந்த மாதிரி ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஸ்கூலில் கண்டிப்பாக ஏதோ இருக்குது, அவனுக்கு பிடிக்காதது மாதிரி ஏதோ நடக்குது, அதனால் ஸ்கூலுக்கு விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளும் கேட்காம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்துட்டு திருப்பி ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அவன் இன்னுமே ரொம்ப அதிகமாகிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் சரி வேண்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஸ்கூல் ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு விடவே இல்லை அவனை. லாஸ்ட் இயர் ஃபுல்லுமே அந்த மாதிரி தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து வேறு ஸ்கூலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அவன் நார்மலாக இருக்கான். நான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பையனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுது அந்த மாதிரி. இப்போ நார்மலாக இருக்கான். ஆனால் வீசிங் வரும். ஆனால் எனக்குமே வீசிங் இருக்குது. அதனால் அவனுக்கு எப்போவாச்சும் வீசிங் வரும். பட் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது இருந்த அளவுக்கு வீசிங் இல்லை. நாகர்கோயிலில் தான் அந்த ஸ்கூல் இருக்குது. நான் ஸ்கூல் நேம் சொல்கிறதுக்கு விருப்பப்படலை. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா சிரிச்சிட்டே இருக்கிற பிள்ளைங்க அந்த ஸ்கூலுக்கு போனால் கூட சிரிக்கிறதே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு ஸ்கூல் என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி பேரண்ட்ஸ் நான் கிடையாது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு என் பையனோட ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதனால் அவன் ஒரு சின்ன ஸ்கூலில் சிரிச்சிட்டே போய் படிச்சுட்டு வந்தாலே எனக்கு போதும். அதனால தான் நான் ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம கார்லிக் ப்ரெட்டை 2 சைடுமே நல்லா அந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதோட ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம உள்ள வேற சீஸ் வச்சுருக்கோமா, சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூல் விட்டு குட்டீஸ் வரும்போது கண்டிப்பாக இந்த கார்லிக் ப்ரெட் செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா குட்டீஸ்க்கு மேக்ஸிமம் சீஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கும்போது நம்ம இதில் சீஸுமே நிறையா வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த கார்லிக் ப்ரெட்டை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.